சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரிவியூ பார்க்க போறோம்னா வேர்ல்டு கப்ல 49வது மேட்ச் ஆன இங்கிலாந்து வெர்சஸ் யுஎஸ்ஏ மேட்சுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷனா இருக்கும். எல்லா இந்தியா மேட்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக் கான்டெஸ்ட் போடுறாங்க. அதே போல ஒரே கிளிக்ல நீங்க எத்தனை கான்டெஸ்ட் வேணாலும் உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப் தான். ஸோ தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஆனா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் இங்கிலாந்து வெர்சஸ் யுஎஸ்ஏ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்பரா ஸ்டேடியம்ல தான் நடக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சைடு லெக் சைடு ஓகே ஒரு 64 62 அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ரைட்லயும் ஒரு 74 தான் இருக்கு. மற்ற பிச்சை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஓகேவா அப்படி ஓகே அப்படிங்கிற மாதிரி பிச்சு தான். சில பிச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் சைடு லெக் சைடே 70+ எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிச்சோட வியூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பிச்சில் வந்து பாத்தீங்கன்னா டே மேட்ச் நடத்துறாங்க, நைட்டு மேட்ச் நடத்துறாங்க. நம்ம இப்ப ஐபிஎல்லாம் நைட்டு மட்டும் தான் நடக்கும், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மேட்ச் வந்து ஒரு சில மேட்ச் வந்து நம்ம வசதிக்காக பகல்லே நடத்துறாங்க, இரவு நடத்துறாங்க. ஸோ அதனால டியூ ஃபேக்டர் அதெல்லாம் கொஞ்சம் ரோல் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. பிச்சோட ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான இன்னிங்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து யுஎஸ்ஏ வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு லோ ஸ்கோர் தான் போயிருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் 5 விக்கெட்டும் ஸ்பின்னர் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் போச்சு. அதாவது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதுனால நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியா ஒரு நல்ல டீம் அப்படிங்கறதுனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நமீபியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் பாத்தீங்கன்னா நமீபியா ஒரு 150+ வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்பரா ஸ்டேடியம்ல நல்லாவே ஸ்கோர் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஓவராலா ரெக்கார்டை பாத்தீங்கன்னா டோட்டலா 6 மேட்ச்ல 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 4 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 7 இன்னிங்ஸும் 169க்குள்ள 3 இன்னிங்ஸும் 89க்குள்ள ஒரு இன்னிங்ஸும் 90+ பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் வந்திருக்கு. ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 201 ரன் இந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணாங்க. லோ ஸ்கோர் ஓமன் 109 ரன் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் யுஎஸ்ஏ. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கிலாந்து வெர்சஸ் யுஎஸ்ஏ நம்ம பார்த்தது போல இங்கிலாந்து வந்து ஓரளவுக்கு இந்த குரூப் ஸ்டேஜ்ல உள்ள வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ யுஎஸ்ஏ கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மட்டும்தான் அவங்க தோக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதேதான் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து தோத்துட்டாங்க, யுஎஸ்ஏ வின் பண்ணிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு மேட்ச் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ வின் பண்ணிட்டாங்க, இங்கிலாண்டை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து உள்ள போறாங்களா, வெஸ்ட் இண்டீஸ் உள்ள போறாங்களா? சவுத் ஆப்பிரிக்கா கையில தான் இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்காவை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரன் ரேட் படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா ரன் ரேட் வந்து வெஸ்ட் இண்டீஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த குரூப் வந்து கொஞ்சம் நல்லா டஃப் ஃபைட் கொடுத்து ஆடக்கூடிய குரூப்பா தான் இருக்குது. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து யுஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட செம்ம டஃப் கொடுத்தாங்க. அதாவது நான் கூட வந்து நம்ம வந்து யுஎஸ்ஏ வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான டீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க ஆவரேஜ் டீம்ல நல்ல டீம் தாங்க. ஆனா அதே தான் வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடும்போது அவங்களால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. வெஸ்ட் இண்டீஸோட டாப் 3 ஆர்டரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா சாய் கோப்பு, சார்லஸ், பூரன் இந்த 3 பேரையுமே மேட்சை பினிஷ் பண்ணிட்டாங்க ஒரு 130 ரன் வந்தாலும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா இந்த டாப் 3 பிலிப் சால்ட், பட்லரு, பாஸ்ட்ரோ இந்த 3 டாப் ஆர்டருக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு பவுலிங் ஆப்ஷனான மார்குட், ரஸ்டின், டோப்லி, ஆர்ச்சர், சாம் கரன், மொயின் அலி இந்த 5 பவுலிங் ஆப்ஷனுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 6 பேர். ஸோ 6+3 6 பவுலர் 3 டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா 9 பிளேயர் கவர் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு வந்து மொயின் அலி வேண்டாம், மொயின் அலிக்கு பெரிய ரோல் இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைந்தது 8 இங்கிலாந்து பிளேயரை வந்து நீங்க தாராளமா உங்களுடைய டீம்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மேட்ச் வந்து பேஸ்ட் ஆன் கேப்டன் வைஸ் கேப்டன்ல தான் உங்களுக்கு இதை வந்து தீர்மானிக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லாஜிக்கோட தான் வருவாங்க. டாப் 3 பிளேயர் பிலிப் சால்ட்,
பட்லர், பேஸ்ட்ரோ இந்த 3 பேரை எடுத்தா போதும். அதுவே இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா வேணா மொயின் அலியை வந்து உங்களுடைய டீம்ல வந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ மொயின் அலிக்கு பேட்டிங் சான்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். அதே செகண்ட் பேட்டிங்னா மொயின் அலியோட ரோல் வந்து பெருசா இம்பாக்ட் கொடுக்காது, அப்படிதான் நினைக்கும். ஆனா நம்ம இப்படிதான் நினைக்கிறோம். ஆனா சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்றாங்க. ரசலுக்கு வந்து இந்த மேட்ச் பெருசா இது இருக்காதுன்னு பார்த்தா ரசலை வச்சு யூஸ் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட மெயின் பவுலர்ஸ் அல்சாரி ஜோசப், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கே பவுல் ஆனாரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அகில் கொஷேனு, மோட்டி 4 பேரை விட ரசலுக்கு தான் நிறைய ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி மொயின் அலிக்கு ஒருவேளை சான்ஸ் கூட கிடைக்கலாம், நம்ம வந்து மெயின் பவுலரான இவங்க தான் இருக்குன்னு சொல்லி. அதனால எல்லாமே கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் கேப்டன் வைஸ் கேப்டன் தான். ஸோ இங்கிலாந்துல இருந்து தான் கேப்டன் வைஸ் கேப்டன் போட போறீங்க. மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பட்லரை கேப்டனாவும் வைஸ் கேப்டனா வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சரையும் ட்ரை பண்ணுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ச்சரை கேப்டனா போட்டுருங்க. ஏன்னா 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா ரஸ்கினை வந்து பாத்தீங்கன்னா விசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா டோப்லே வந்து விசியா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீசன்ல இது வரைக்கும் விக்கெட் எடுக்கல. ஒருவேளை யுஎஸ்ஏ டீம் கூட கம்பேக்ட் பண்ணி ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்தாருன்னா ஒர்த்தா இருக்கும். ஸோ ஆர்ச்சர் பட்லர் வந்து உங்களுக்கு சேஃபான ஆப்ஷன். இல்ல கொஞ்சம் ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ச்சரை கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் ரஸ்கினையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட அவர் 40+ பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு, எல்லா மேட்சும் நல்ல பாயிண்ட் வாங்கி கொடுக்காரு. இல்ல அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ச்சர் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து டோப்லே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 8 பிளேயர் வந்து இங்கிலாந்துல இருந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடியது ஒரு 3 பிளேயர் இல்லைன்னா 2 பிளேயர் மட்டுமே நீங்க யூஎஸ்ஏல இருந்து ட்ரை பண்ணா போதுமானது. அதுல முதல் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நெட்ரவால்கர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா ஸ்கோர் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்றாங்க. 4 மேட்ச்ல 4 விக்கெட், லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட், அதுக்கு முந்தின மேட்ச் 2 விக்கெட் சொல்லி ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரை ட்ரை பண்றாங்க, ஒரு 70% பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரை ட்ரை பண்றாங்க. சோ கோரி ஆண்டர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து ஒன்னும் இல்ல. 5 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கூட பெருசா ஆடுவார் நினைச்சேன். பட் 5 மேட்ச்ல 37 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் கவுஸ் 5 மேட்ச்ல 211 ரன், ஜோன்ஸ் 5 மேட்ச்ல 152 ரன். சோ 1வது பிளேயர். சோ அந்த நீங்க வந்து அந்த 3ல ஒருத்தரை இவரை ட்ரை பண்ணலாம், இல்ல இவரை ட்ரை பண்ணலாம், இல்ல அப்படின்னா ஜோன்ஸை கூட நீங்க ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஆண்ட்ரிக் கவுஸை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த 4 பேர்ல ஏதாச்சும் 3 இல்லைன்னா 2 பிளேயரை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு டிசைட் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட சேஃபான ஸ்மால் லீக் டீம் பாருங்க என்ன மாதிரியான டீம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பட்லரு, பிலிப் சால்ட், பேஸ்ட்ரோ. ஸோ இங்கிலாந்து டாப் 3 ஆர்டர் வந்து நம்ம எடுத்திருக்கு. அதே மாதிரி மொயின் அலி, சாம் கருன், ஆர்ச்சர், ரஸ்கின், மார்கட், டோப்லே. ஸோ எல்லா பவுலிங் ஆப்ஷன் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுல ரிஸ்கே இன்னைக்கு வந்து மொயின் அலி தான். ஒருவேளை இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா மொயின் அலியை வந்து டீம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா 20 ஓவர் ஃபுல்லா இங்கிலாந்து பேட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ மொயின் அலிக்கு அந்த பேட்டிங் சான்ஸ்ங்கிறது கிடைக்கும். ஒரு சில ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் கவுஸும் நெட்ரவல்கர் தான் நம்ம 2 பேர் தான் எடுத்துருக்கோம். நிறைய பேர் இந்த மொயின் அலி இடத்துல தான் ஏதாச்சும் இந்த யூஎஸ்ஏ பிளேயரை வந்து ஜோன்ஸ் எடுத்துட்டு வரலாம், இல்ல அப்படின்னா இந்த சிங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா அலிகான கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட அந்த ஒரு இடத்துல எடுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ச்சர் கேப்டன் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஸ்கின், டோப்லே இந்த 3 பேருமே என்னோட ஆப்ஷன். பட் சேஃபா போகணும்னா பட்லரை கூட நிறைய பேர் கேப்டனா ட்ரை பண்ணிட்டு பிலிப் சால்ட்ட கூட வீசியா ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. பட் சேஃபா போறதே பெஸ்ட் நினைச்சீங்கன்னா பட்லர் அண்ட் பிலிப் சால்ட். இல்ல ரிஸ்கா வேணும்னா பட்லர், ஆர்ச்சர், ரஸ்கின், அடுத்து வந்து டோப்லே. இதுல குறிப்பா அல்ட்ரா ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டோப்லே வீசியா ட்ரை பண்ணலாம். ஆனா இது வரைக்கும் அவரோட ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா சிங்கிள் விக்கெட் கூட எடுக்கலாம். 5 மேட்ச் ஆடி நல்லாவே பவுல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெருசா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இல்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கிலாந்து கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால சிம்பிளா ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்கமிங்ஸ் வரக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.